வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு கிறிஸ்டோபர் நோலன் படத்தை தான் பார்க்க போறோம். கிறிஸ்டோபர் நோலன் சொன்னாலே எல்லாருக்கும் இன்டர்ஸ்டெல்லார் படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த படத்தை பார்த்து பல பேர் அவருக்கு ஃபேன் ஆகிருப்பீங்க. ஆனா இன்டர்ஸ்டெல்லார் வரதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே அட்டகாசமா ஒரு படம் எடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே எழுதணும்னா முதல்ல அந்த படம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அவர் எடுத்ததுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படமும் இதான். 2006 வெளிவந்த தி பிரஸ்டீஜ் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தை போடணும்னு நினைச்சேன். ஆனா இந்த படம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புரியாது. யூடியூப்ல தேடி பார்த்தா கூட இந்த படத்தை நிறைய பேர் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சிலரும் இந்த படத்தை வழக்கம் போல ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வீடியோல இந்த படம் பார்க்க எப்படி இருக்குமோ அதே ஃபீலை கொண்டு வர நான் முயற்சி பண்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த படம் பயங்கரமா குழப்பம். படம் முடிகிற கடைசி 10 நிமிஷம் வரைக்கும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாது. ஆனா கடைசியில தான் படத்துடைய முக்கிய ட்விஸ்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் மொத்த கதையும் நமக்கு புரியும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையா பாருங்க. கிளைமேக்ஸ் நீங்க நினைச்சே பார்க்காத மாதிரி இருக்கும். ப்ளீஸ் 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 மறக்காம ஹெட்செட் போட்டு கேளுங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இந்த படத்துல இப்ப நடக்கிறது, இதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கும் முன்னாடி நடந்த பிளாஷ்பேக்னு மாறி மாறி வரும். படம் பார்க்க கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அதனால கவனமா பாருங்க. படத்துடைய ஆரம்பத்துல கட்டர் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு மேஜிக்கும் 3 கட்டம் இருக்கும். முதல் கட்டத்துடைய பேரு பிளட்ஜ். இந்த கட்டத்துல மெஜிஷியன் மக்கள் கிட்ட ஒரு சாதாரண பொருளை கட்டுவாரு. அது ஒரு பறவை, சீட்டுக்கட்டு இல்ல தொப்பியா இருக்கலாம். மக்கள் கிட்டயே அந்த பொருளை கொடுத்து அது உண்மைதான மக்களை நம்ப வைப்பாங்க. ரெண்டாவது கட்டத்துடைய பேரு டர்ன். இந்த கட்டத்துல அந்த சாதாரண பொருளை அசாதாரணமான ஒண்ண மாத்துவாங்க. அதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுவாங்க, ஆனா கைத்தட்ட மாட்டாங்க. அதுக்குதான் 3வது கட்டம் இருக்கு. அதுக்கு பேர் தான் பிரஸ்டீஜ். காணாம போன பொருளை மறுபடியும் மக்கள் கிட்ட கொண்டுட்டு வரணும். இதுதான் ரொம்ப கடினமான கட்டம். அந்த பொருளை திருப்பி கொண்டு வந்தாதான் பாக்குறவங்களுக்கு நிறைவா இருக்கும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஒரு பெரிய மேஜிக் ஷோவை காட்டுறாங்க. அந்த ஷோவை நடத்துறது ராபர்ட். இப்ப ராபர்ட் கட்டத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். மக்களை மேடைக்கு கூப்பிட்டு அவன் பொருட்களை சோதிச்சு பார்க்க சொல்றான். அதுல மக்களா போர்டன் மாறு வேஷத்துல வரான். ராபர்ட் 2வது கட்டத்தை ஆரம்பிக்கிறான். அப்ப போர்டன் வேகமா ஸ்டேஜுக்கு கீழே ஓடி போறான். ராபர்ட் மேடைக்கு மேல நின்னதும் பயங்கரமா மின்னல் அடிக்குது. கீழே போர்டன் ஒன்னும் புரியாம முழிக்கிறான். அப்ப திடீர்னு ராபர்ட் மேடையில மாயமா போறான். அதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. போர்டன் கீழே நின்னு பாக்குறான். அப்ப ராபர்ட் ஸ்டேஜ் மேல இருந்து நேரா ஒரு தண்ணி தொட்டில விழுறான். உடனே அந்த தொட்டியும் லாக் ஆயிருது. போர்டனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. தண்ணிக்குள்ள மூச்சு முட்டி துடிச்சு ராபர்ட் அங்கேயே இறந்து போறான். அடுத்ததா கோர்ட்ல ஒரு கேஸ காமிக்கிறாங்க. அதுல குற்றவாளியா போர்டன் நிக்கிறான். ராபர்ட் இறந்ததுக்கும் போர்டனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறாங்க. அதுக்கு கட்டர், அந்த மேஜிக் ஷோ நடக்கும் போது நான் அங்கதான் இருந்தேன். போர்டன் ஸ்டேஜுக்கு கீழே போறத பார்த்தேன். இவன் தான் தண்ணி தொட்டிய ராபர்ட் விழுற இடத்துல வச்சிருக்கணும். அதுல மாட்டிக்கிட்டு ராபர்ட் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாரு. போர்டனுக்கு எதிராக எல்லா சாட்சியும் இருக்கு. அதனால ராபர்ட்ட போர்டன் தான் திட்டம் போட்டு கொண்டான்னு கோர்ட்ல நிரூபணம் ஆகுது. அதனால போர்டனை ஜெயில போடுறாங்க. ஜெயில போர்டனை பார்க்க ஒருத்தர் வராரு. போர்டனை பார்த்து, என்னுடைய பேரு ஓவன், நான் லார்ட் கேப்லோ கிட்ட வேலை செய்யறேன், உங்களை பார்க்க தான் வந்தேன்னு சொல்றாரு. உடனே போர்டன் அதுக்கு, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும், எவ்வளவு காசு கொடுப்பீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவரு $5000 கொடுப்பாருன்னு சொல்றாரு. அதுலயும் முக்கியமா நீங்க பண்ற இந்த டிரான்ஸ்போர்ட்டட் மேன் ட்ரிக்கோடைய ரகசியத்தை சொல்லணும்னு சொல்றாரு. அதுக்கு போர்டன், என்னால அந்த ரகசியத்தை சொல்ல முடியாது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, அந்த மேஜிக் ட்ரிக்கோடைய ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு அவரு, காசு கொடுத்தா சொல்ல மாட்டீங்க, ஆனா உங்க பொண்ணுக்காக சொல்லுவீங்களான்னு கேக்குறாரு. இத கேட்டு போர்டன் ஷாக் ஆகுறான். என்னுடைய பொண்ணை என் மேனேஜர் ஃபேலன் பாத்துக்கிறாரு, அவர்கிட்ட என் பொண்ணு பத்திரமா இருப்பான்னு சொல்றான். அதுக்கு அவரு, ஃபேலன் ஒரு முட்டாள், அவங்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அதனால உன்னுடைய பொண்ணு கோர்ட்டுடைய கஸ்டடிக்கு போயிருவா. இப்ப அவ ஒரு அனாதை, அவளை லார்ட் கேப்லோ தத்தெடுக்க போறாரு. உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னா ரகசியத்தை ஒழுங்கா சொல்லிருன்னு சொல்றான். இத கேட்டு பயந்து போய் பொண்ணுக்காக போர்டனும் ஒத்துக்கிறான். கடைசியா அவரு போகும்போது ராபர்ட்டுடைய டைரிய போர்டன் கிட்ட கொடுத்துட்டு போறாரு. ஜெயிலுக்குள்ள போர்டன் ராபர்ட் டைரிய படிக்க ஆரம்பிக்கிறான். சில வருடங்கள் முன்னாடி ராபர்ட் அமெரிக்காக்கு வரான். நேரா ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறான். எவ்வளவு நாளைக்கு ரூம் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு ராபர்ட், நான் ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க போறேன், அது வரைக்கும் எனக்கு ரூம் வேணும்னு சொல்றான். உடனே கிளம்பி ஒருத்தரை பார்க்க போறான். கேட் கிட்ட போயிட்டு, நான் டெஸ்லாவை பார்க்கணும்னு சொல்றான். அதுக்கு அவங்க, அவரை யாராலையும் பார்க்க முடியாது, அவரை தேடி திரும்ப இங்க வராதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ராபர்ட், நான் டெஸ்லாவை பார்க்க ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கேன், எவ்வளவு நாள் ஆனாலும் சரி நான் அவரை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்றான். அடுத்த சீன்ல
பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. பெரிய அரங்கத்துல ஒரு மேஜிக் ஷோ நடக்குது. அதுல ஒரு பொண்ணு ஆடியன்ஸ்ல 2 பேரை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறா. அந்த 2 பேரு வேற யாரும் இல்ல, ராபர்ட்டும் பார்டனும் தான். ராபர்ட் அந்த பொண்ணு கால கயிறால கட்டுறான், பார்டன் கையை கட்டுறான். அப்ப கயிறு ஸ்லிப் ஆயிருது. திரும்பவும் கையை கட்ட ஆரம்பிக்கிறான். இத எல்லாத்தையும் கட்டர் பாத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணை மேல தூக்குறாங்க, ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு மேல லாக் பண்ணி ஸ்கிரீனை போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கிரீனை திறந்தா அந்த பொண்ணு வெளியே நிக்கிறா. இத பார்த்து மக்கள் எல்லாரும் கை தட்டுறாங்க. அடுத்த காட்சியில ராபர்ட், பார்டன், அந்த பொண்ணு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க எல்லாமே ஒரே டீம் தான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ராபர்ட்டுடைய மனைவி. அப்ப பார்டன் கோபமா, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி சீப்பான ட்ரிக்கை நம்ம பண்ண போறோம்? நாம புதுசா நிறைய ட்ரிக் பண்ணணும். நம்ம ட்ரிக்கை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகணும். மத்த மெஜிஷியன்ஸ் எல்லாம் நாம எப்படி பண்றோம்னு புரியாம குழம்பி போகணும். அந்த மாதிரி புதுசா ட்ரிக் பண்ணணும்னு சொல்றான். அதுக்கு ராபர்ட், இந்த ட்ரிக்கே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, மக்கள் எல்லாரும் இதை விரும்பி பாக்குறாங்கன்னு சொல்றான். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராபர்ட்டுக்கும் பார்டனுக்கும் வேற வேற ஐடியாலஜி. ராபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியா ஒரு மேஜிக் பண்ணி சம்பாதிக்கணும். ஆனா பார்டனுக்கு ரொம்ப தனித்துவமா இருக்கணும். அவன் பண்ற ட்ரிக் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கணும். அப்ப பார்டன், நாம ரிஸ்கான ட்ரிக்க பண்ணணும், அடுத்ததா தோட்டாவை பிடிக்கிற ட்ரிக்க பண்ணணும்னு சொல்றான். அப்ப கட்டர் உள்ள வராரு. இந்த மொத்த மேஜிக் ஷோவையும் ஆர்கனைஸ் பண்றது கட்டர் தான். பார்டனை பார்த்து, தோட்டாவை பிடிக்கிற ட்ரிக் ரொம்ப ஆபத்தானது, கொஞ்சம் சொதப்புனாலும் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாரு. அப்ப பார்டன், நான் நிறைய ட்ரிக் வச்சிருக்கேன், அந்த ட்ரிக்க என்ன தவிர யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அப்ப கட்டர் பார்டனை பார்த்து, நம்ம ஊர்ல ஒரு சைனாக்கார மேஜிக் பண்றான், அவன் ஒரு கோல்டு ஃபிஷ் ட்ரிக்க வச்சிருக்கான், முடிஞ்சா அந்த ட்ரிக்க நீ கண்டுபிடிச்சு சொல்லு, அப்புறம் நீ சொல்றத பாக்கலாம்னு சொல்றாரு. பார்டனும் அதுக்கு சரின்னு சொல்றான். அப்ப கட்டர், ஸ்டேஜ்ல நீ கயிறு கட்டினதா பார்த்தேன், மறுபடியும் உன் கயிறு ஸ்லிப் ஆச்சு, அடுத்த முறை கயிறை ஒழுங்கா கட்டுன்னு சொல்றாரு. அதுக்கு பார்டன், அந்த முடிச்சு ரொம்ப சாதாரணமா இருக்கு, அடுத்த முறை நான் டபுள் நாட் போடுறேன்னு சொல்றான். அதுக்கு கட்டர், டபுள் நாட்டை போடவே கூடாது, அது ரொம்ப ஆபத்தானது, அந்த நாட்டை போட்டா கழட்டுறது கஷ்டம், அப்புறம் அவளால வெளியே வராம தண்ணிக்குள்ளேயே மாட்டிப்பான்னு சொல்றாரு. அதனால சாதாரண முடிச்சே போடுன்னு சொல்றாரு. 2 பேரும் அந்த சைனாக்கார மேஜிக் ஷோக்கு போறாங்க. அதுல ஒரு வயசான ஆளு மெதுவா நடந்து வராரு. டக்குன்னு துணியை எடுத்தா பெரிய மீன் தொட்டி இருக்கு. இத பார்த்து 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. எப்படி இந்த ட்ரிக்க பண்ணாருன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்ப பார்டன் அந்த ட்ரிக்க கண்டுபிடிச்சான். நீ நினைக்கிற மாதிரி அவர் ட்ரிக்க ஸ்டேஜ்ல பண்ணல, அதுக்கு முன்னாடியே நம்மள நம்ப வச்சுட்டாருன்னு சொல்றான். அந்த மெஜிஷியன் பார்க்க ரொம்ப மெதுவா நடந்து போறாரு. ஆனா உண்மையிலேயே அவரால் வேகமா நடக்க முடியும். ஆனா அவருடைய மேஜிக் ட்ரிக்காக மெதுவா நடக்கிற மாதிரி வேஷம் போடுறாரு. ஒரு மேஜிக் ட்ரிக்னா இப்படிதான் இருக்கணும், அதுக்காக நிறைய தியாகத்தை பண்ணி சிறந்த மேஜிக்க பண்ணணும்னு பார்டன் சொல்றான். உண்மையிலேயே அந்த மெஜிஷியன் என்ன பண்றாருன்னா, காலுக்கு நடுவுல மீன் தொட்டியை வச்சிருக்காரு, டக்குன்னு அந்த தொட்டியை மேல வைக்கிறாரு. ராபர்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா அவனால அது முடியவே முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அடுத்து சின்னதா ஒரு மேஜிக் ஷோ நடத்துறாங்க. அதுக்கு பார்டனுடைய காதலி வந்திருக்கா, கூட ஒரு சின்ன பையனையும் கூட்டிட்டு வந்திருக்கா. அப்ப மெஜிஷியன் கூண்டுக்குள்ள ஒரு பறவையை வைக்கிறாரு, டக்குன்னு அதை மறைய வைக்கிறாரு. அத பார்த்து அந்த பையன் பறவை செத்து போயிடுச்சுன்னு அழுகுறான். அப்ப அவரு மறுபடியும் அந்த பறவையை கொண்டு வராரு. பார்டன் அந்த பையன் கிட்ட, பாத்தியா பறவை வந்துருச்சு, ஏன் அழுகுறான்னு கேக்குறான். அதுக்கு அந்த பையன், இது அந்த பறவை இல்ல, அது செத்து போச்சுன்னு சொல்றான். இத கேட்டு பார்டன் ஷாக் ஆகுறான். நீ ரொம்ப புத்திசாலியான பையனை பாராட்டுறான். ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் அந்த கூண்டை திறக்கிறான். அதுக்குள்ள ஒரு பறவை செத்து போயிருக்கு. பார்த்தா அந்த மேஜிக் ட்ரிக்ல அந்த கூண்டு சுருங்கி டேபிளுக்குள்ள போயிரும், அதுல பறவையை நசுங்கி செத்து போயிரும். அடுத்ததா அதே மாதிரி வேற ஒரு பறவையை கொண்டு வருவாங்க. இதான் அந்த ட்ரிக். பார்டன் அந்த பையனுக்கு பரிசா ஒரு காயின் தரான். அதுல 2 பக்கமும் தலை இருக்கு. நீ ரொம்ப புத்திசாலி, நல்லா ஞாபகம் வச்சுக்க, எக்காரணத்து கொண்டும் ஒரு மேஜிக் ட்ரிக்கை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அந்த ட்ரிக் என்னன்னு தெரியாத வரைக்கும் தான் அந்த மெஜிஷியனுக்கு மதிப்பு. ஒருவேளை ரகசியம் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மெஜிஷியனுக்கு வேல்யூவே இல்லாம போயிரும். ரகசியம் தான் எல்லாமேன்னு சொல்றான். அவன் காதலிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க பார்டன் அவன் காதல சொல்றான். மறுபடியும் மேஜிக் ஷோ பண்றாங்க. வழக்கம் போல அந்த பொண்ணு 2 பேரை கூப்பிடுறா. அப்ப பார்டனும் ராபர்ட்டும் வராங்க. ஆனா இந்த முறை பார்டன் கையில முடிச்சு போடும் போது டபுள் நாட்டா போடுறான். அந்த பொண்ணை பாக்குறான். அதுக்கு அவளும் சரின்னு சொல்றா. வழக்கம் போல அவளை தூக்குறாங்க, நேரா தண்ணி தொட்டிக்குள்ள போடுறாங்க. வெளியே டைமை பாக்குறாங்க, வழக்கத்தை விட அதிக நேரம் ஆகுது. அப்ப கட்டர் உடனே சந்தேகப்பட்டு ஸ்கிரீனை விலக்கி பாக்குறாரு. பார்த்தா தொட்டிக்குள்ள ராபர்ட் மனைவி மாட்டிக்கிட்டு இருக்கா. உடனே வேகமா கண்ணாடியை உடைக்கிறாங்க. ராபர்ட் கண்ணு முன்னாடியே அவன் மனைவி கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போறா. அதுல ராபர்ட் ரொம்ப மனசுடைஞ்சு போறான். இறுதி மரியாதை நடக்கும் போது பார்டன் அங்க வரான். அப்ப ராபர்ட் பார்டனை பார்த்து, அவளுக்கு நீ என்ன முடிச்சு போட்டேன்னு கேக்குறான். பார்டன் தயங்கிட்டு, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். என்னது ஞாபகம் இல்லையா, உண்மையை சொல்லு, என்ன முடிச்சு போட்டேன்னு கேக்குறான். பார்டன் அதுக்கு பதில் சொல்லாமலேயே அங்க இருந்து போறான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ராபர்ட்டும் பார்டனும் பிரிஞ்சு போறாங்க.
பார்டன் மனைவி ஒரு நாள் வீட்டுக்கு வரா. அப்ப பார்டனும் ஃபேலனும் பேசிட்டு இருக்காங்க. மனைவி வந்ததுமே உடனே ஃபேலன் எந்திரிச்சு போறாரு. அப்ப அவ பார்டன் கிட்ட என்ன அப்படி ரகசியமா பேசிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறா. பார்டன் அதுக்கு நாம நினைச்ச மாதிரியே கொஞ்ச நாள்ல நான் மேஜிக் ஷோ பண்ண போறேன்னு சொல்றான். இத கேட்டு மனைவி சந்தோஷப்படுறா. அதெல்லாம் சரி, கையில ஏன் துப்பாக்கி வச்சிருக்கேன்னு கேக்குறா. அதுக்கு பார்டன் என்னுடைய ஷோல இதான் முக்கியமான ட்ரிக், துப்பாக்கிய கையில எடுத்து என்ன பார்த்து சுடுன்னு சொல்றான். அதுக்கு அவ தயங்குறா. அப்ப பார்டன் என்ன நம்பு, என்ன பார்த்து சுடுன்னு சொல்றான். சுட்ட உடனேயே பார்டன் அந்த தோட்டாவை பிடிக்கிறான். இத பார்த்து அவ ஷாக் ஆகுறா. எப்படி இத பண்ணன்னு கேக்குறா. அதுக்கு பார்டன் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். திரும்ப திரும்ப கேக்குறா. அப்ப பார்டன் சரி இந்த ட்ரிக்க நான் உனக்கு சொல்லி தரேன், ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த ட்ரிக்க நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். துப்பாக்கியை எடுத்து அதுல கொஞ்சம் கன் பவுடரை போடுறான். அதுக்கப்புறம் ஒரு தோட்டாவை போட்டு உள்ள நல்லா அழுத்துறான். இதுல ட்ரிக் என்னன்னா தோட்டா துப்பாக்கிக்குள்ள போயிருக்காது, கையோட வந்துரும். அதனால வெறும் துப்பாக்கியை தான் சுடுவாங்க. என் கையில வேற தோட்டாவை வச்சிருப்பேன், அதை வச்சு தோட்டாவை பிடிச்ச மாதிரி காட்டுவேன்னு சொல்றான். அப்ப மனைவி இதுல ரிஸ்க் எதுவும் இல்லையான்னு கேக்குறா. அதுக்கு பார்டன் இதுல ரிஸ்கே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒருவேளை ஆடியன்ஸ்ல எவனாச்சும் புத்திசாலியா இருந்தா உண்மையான தோட்டாவை துப்பாக்கியில போட முடியும்னு சொல்றான். ஆனா கவலைப்படாத, இதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்றான். சொன்ன மாதிரியே மேஜிக் ஷோவும் நடத்துறான். நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க. வழக்கமான மேஜிக்க பண்றான். அப்ப எல்லாரும் இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம், புதுசா பண்ணுன்னு கத்துறாங்க. அப்ப பார்டன் கடைசியா நீங்க எதிர்பார்த்த ட்ரிக்க நான் பண்றேன்னு சொல்றான். கூட்டத்துல இருந்து யாராச்சும் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு துப்பாக்கியில தோட்டாவை போட்டு கையில கொடுக்கறான். பார்டன் திரும்பி நிக்கிறான். அப்ப துப்பாக்கியில தோட்டா போற சத்தம் கேக்குது. இத கேட்டு ஷாக் ஆகி திரும்பி பார்க்கறான். பார்த்தா அங்க நிக்கிறது ராபர்ட். பார்டனை துப்பாக்கி முனையில வச்சு உண்மையை சொல்லு, நீ அவளுக்கு என்ன முடிச்சு போட்டன்னு கேக்குறான். அப்பயும் பார்டன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ராபர்ட் சுட பாக்குறான். அப்ப ஃபேலன் தட்டி வர்றாரு. சுட்டதுல தோட்டா கையில பாஞ்சு விரல்கள் சதறிடுது. பார்டன் வழியில துடிக்கிறான். இத பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதனால பார்டனுக்கு 3 விரல்கள் போயிடுது. இனிமேல் இந்த மாதிரி ஆபத்தான ட்ரிக்க பண்ணக்கூடாதுன்னு மனைவி சத்தியம் வாங்குறா. கொஞ்ச நாள் கடந்து போகுது. ராபர்ட்ட தேடி கட்டர் வராரு. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறான். அதுக்கு கட்டர் நான் நல்லா இருக்கேன், நீ மறுபடியும் மேஜிக் ஷோ பண்ண போறதா கேள்விப்பட்டேன், அதான் உன் கூட வேலை செய்யலான்னு வந்தேன்னு சொல்றாரு. ராபர்ட்டும் உங்கள மாதிரி ஒரு ஆளுடைய உதவி எனக்கு தேவை, வாங்க நாம 2 பேரும் சேர்ந்தே வேலை செய்யலாம்னு சொல்றான். நிகழ்ச்சி நடத்துறதுக்காக திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. புதுசா சில மேஜிக் ட்ரிக்கையும் கண்டுபிடிக்கிறாங்க. கட்டர் ஒரு மெஷின் கண்டுபிடிக்கிறாரு. அத வச்சு ஒரு ட்ரிக் செய்யறாங்க. அந்த செட்டப்ப ராபர்ட்டோட உடம்புல மாட்டுறாங்க. அவன் கைகள்ல 2 கொக்கி இருக்கு. அந்த கொக்கிய ஒரு கூண்டோட சேர்க்கறாங்க. கூண்டுக்கு 2 பக்கமும் கை வைக்க சொல்லிட்டு கொக்கிய இழுக்கிறாங்க. அப்ப அந்த கூண்டு நசுங்கி கைக்குள்ள போயிடுது. பாக்குறதுக்கு கூண்டோட புறா மறைஞ்சு போன மாதிரி இருக்கும். மறுபடியும் வேற ஒரு புறாவை கொண்டு வருவாங்க. கூடவே அசிஸ்டண்டா ஒரு அழகான பொண்ணை தேடுறாங்க. ஒலிவியாவை அதுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா அழகான பொண்ணு இருந்தாதான் மக்களை தசை திருப்பி ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த ட்ரிக்க ப்ரொடியூசர் கிட்ட செஞ்சு காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. உடனே மேஜிக் ஷோ நடத்த ஒத்துக்கிறாரு. திட்டம் போட்ட மாதிரியே ஒரு பெரிய ஸ்டேஜ்ல மேஜிக் ஷோவை நடத்துறான். மக்கள் எல்லாரும் ரசிச்சு பாக்குறாங்க. கடைசியா அந்த முக்கியமான ட்ரிக்க பண்ண ராபர்ட் ரெடி ஆகுறான். அந்த செட்டப்ப உடம்புல மாட்டிக்கிட்டு ஸ்டேஜுக்கு வரான். மக்கள்ல இருந்து 2 பேர் வாங்கன்னு கூப்பிடுறான். கூண்டுக்கு 2 பக்கம் கை வைக்க சொல்லிட்டு நீங்க ரெடியான்னு கேக்குறான். அப்ப வந்தவங்கல ஒருத்தன் சரியா ஸ்பிரிங் மேல கை வைக்கிறான். யாரா அதுன்னு பார்த்தா பார்டன் மாறு வேஷத்துல வந்திருக்கான். அந்த ஸ்பிரிங்க கட் பண்றான். அந்த கூண்டு உடைச்சு சிதறுது. அதுல அந்த பெண்ணுடைய கைகள் வெட்டிடுது. அந்த மேஜிக் ஷோவே ஒரு ஃபெயிலியரா போகுது. இத பார்த்து ப்ரொடியூசர் கோவப்படுறாரு. உங்களால என்னுடைய கஸ்டமருக்கு அடிபட்டிருக்கு, இனிமேல் நீங்க இங்க ஷோ பண்ண கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இத கேட்டு ராபர்ட் சாம கடுப்பாகிறான். கவலைப்படாத, நாம புதுசா ட்ரிக்க பண்ணுவோம். நம்ம ஊர்ல ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது, அத நீ போய் பாரு, அதுல இருந்து நமக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைக்கலாம்னு சொல்றாரு. ராபர்ட்டும் அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போறான். அங்க டெஸ்லா மெஷினை எல்லார்கிட்டையும் காமிக்கிறாங்க. அத பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. அதே இடத்துக்கு பார்டனும் வந்திருக்கான். அவனை பார்த்து ராபர்ட் கடுப்பாகிறான். ஷோ முடிஞ்சதும் பார்டன் பின்னாடியே ராபர்ட்டும் போறான். அப்பதான் அவனுக்கு தெரிய வருது பார்டனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்கு. இத பார்த்ததும் ராபர்ட்டுக்கு பயங்கர கோபம் வருது. உன்னாலதான் என் மனைவி இறந்து போனா, ஆனா நீ இப்ப குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்க, உன்ன நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு நினைக்கிறான்.
பார்டன் ஜெயில இருக்கிறத காமிக்கிறாங்க. அவனை பார்க்க அவன் பொண்ணு வந்திருக்கா. அவகிட்ட கவலைப்படாத, அப்பா சீக்கிரம் வெளியே வந்துருவேன்னு சொல்றான். பேலன் கிட்ட லார்ட் கேப்லோன்னு ஒருத்தர் என்கிட்ட டீல் பேசினாரு. என்னுடைய பொண்ணுக்காக அந்த டீலை நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய மேஜிக் ட்ரிக் எல்லாத்தையும் விற்க போறேன்னு சொல்றான். இதுக்கு பேலனும் ஒத்துக்கிறாரு. டெஸ்லாவை பார்க்க ராபர்ட் அமெரிக்காவுக்கு வந்திருந்தான் இல்லையா, அந்த சீனை கட்டுறாங்க. ரொம்ப நாள் காத்திருந்து கடைசியா டெஸ்லா ராபர்ட்டை பார்க்க ஒத்துக்கிறாரு. அவருடைய அசிஸ்டன்ட் ராபர்ட்டை கூட்டிட்டு போறாரு. அப்ப ஒரு இடத்துல நிறைய பல்ப் எரியுது. அது எல்லாமே தரையில இருக்கு. இத பார்த்து ராபர்ட் ஷாக் ஆகுறான். ஜெனரேட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, ஆனா பல்ப் இங்க தரையில எரியுது. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை டெஸ்லா கண்டுபிடிச்சிருக்காரு. இதையெல்லாம் மேஜிக்னு சொல்லி ஷோ பண்ணலான்னு ராபர்ட் யோசிக்கிறான். மறுநாள் டெஸ்லாவை பார்க்க போறான். உள்ள இருந்து வெளியே டெஸ்லா நடந்து வராரு. ஆனா அவருக்கு ஷாக்கே அடிக்கல. ராபர்ட் அவர்கிட்ட உங்களுடைய கண்டுபிடிப்புகளை பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதனால தான் உங்களை தேடி வந்தேன்னு சொல்றான். அதுக்கு டெஸ்லா எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேக்குறாரு. ராபர்ட் அதுக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு நீங்க ஒரு இயந்திரம் செஞ்சு கொடுத்திருக்கீங்க, அதே மாதிரி எனக்கும் ஒண்ணு வேணும்னு சொல்றான். அதுக்கு டெஸ்லா நான் நிறைய இயந்திரம் கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனா நீங்க கேட்டது செய்யறது ரொம்ப கஷ்டம், அது மட்டும் இல்ல அது ரொம்ப ஆபத்தானதும் கூட, அதனால வேண்டான்னு சொல்றாரு. அதுக்கு ராபர்ட் நான் கேட்ட மாதிரியே எனக்கு ஒரு இயந்திரத்தை செஞ்சுட்டாங்கன்னு சொல்றான். ஒரு வழியா டெஸ்லாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்ப பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ராபர்ட் ரொம்ப சோகமா இருக்கான். அப்ப ஒலிவியா அவனுக்கு ஆறுதல் சொல்றா. நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்பயும் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்றா. ஏன்னா ஒலிவியா ராபர்ட்ட காதலிக்கிறா. பார்டன் புதுசா ஒரு ஷோ பண்றான். அத பார்க்க மாறு வேஷத்துல ராபர்ட் போறான். அப்ப பார்டன் எல்லார்கிட்டயும் நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மேஜிக்க பாத்திருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி ஒன்ன பாத்திருக்க மாட்டீங்க. நான் இப்போ டிரான்ஸ்போர்ட் மேன் ட்ரிக்க பண்ண போறேன்னு சொல்றான். ஸ்டேஜ்ல 2 கதவு இருக்கு. ஒரு கதவுக்குள்ள பார்டன் போறான். அவன் கையில இருக்கிற பாலை தூக்கி போட்டு கதவை சாத்துறான். பார்த்தா அடுத்த கதவு வழியா வெளியே வந்து பாலை பிடிக்கிறான். இத பார்த்து ராபர்ட் மறந்து போறான். ராத்திரி முழுக்க இதையே யோசிக்கிறான். இது வரைக்கும் இப்படி ஒரு ட்ரிக்க நான் பார்த்ததே இல்ல. அவன் இதை எப்படி பண்ணானே எனக்கு தெரியல. அந்த ட்ரிக்க நாம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். அதுக்கு கட்டர் அது ரொம்ப சிம்பிள். அவன் ஒரு பாடி டபுளா பயன்படுத்திருக்கான். ஒரு பக்கம் பார்டன் போயிருக்கான், இன்னொரு கதவு வழியா அவன மாதிரியே இன்னொருத்த வந்திருக்கான்னு சொல்றாரு. அதுக்கு ராபர்ட் இல்ல இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, பார்டன் இந்த மாதிரி யோசிக்க மாட்டான். நான் அந்த ட்ரிக்க நிறைய முறை பார்த்துட்டேன், அது ரெண்டுமே ஒரே ஆள் தான், அத அவன் எப்படி பண்ணான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். அப்ப ஒலிவியா ஆமா நானும் கவனிச்சேன், அவன் வெளியே வரும்போது அவன் கையில அடிபட்டு இருந்துச்சு, ரெண்டுமே ஒரே ஆள் தான் சொல்றா. அப்ப கட்டர் பார்டன் எப்படி பண்ணான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சபடி டூப்ளிகேட்டை வச்சுதான் இந்த ட்ரிக்க பண்ண முடியும். நாமளும் ஒன்ன மாதிரியே ஒரு பாடி டபுள கண்டுபிடிப்போம், இதே ட்ரிக்க நம்மளும் பண்ணலாம்னு சொல்றாரு. ஒரு பக்கம் பார்டன் பயங்கர ஃபேமஸ் ஆகுறான், நல்லா சம்பாதிச்சு வீடு வாசல்னு செட்டில் ஆகுறான். இன்னொரு பக்கம் தேடி கண்டுபிடிச்சு ராபர்ட் மாதிரியே இன்னொரு ஆளை பிடிக்கிறாங்க. ஆனா அந்த ஆளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, எப்பயும் குடிச்சிட்டே தான் இருப்பான். ராபர்ட்டும் அந்த டிரான்ஸ்போர்ட் மேன் ட்ரிக்க பண்ண பிளான் பண்றான். ஸ்டேஜ்ல 2 கதவு வைக்கிறாங்க. ஒரு கதவை திறந்து ஸ்டேஜுக்குள்ள ராபர்ட் குதிச்சிருவான். அடுத்த கதவு வழியா டூப் வெளியே வருவான். இதான் அவங்க திட்டம். நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு ஷோ நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரிக்க பார்க்க கூட்டம் பயங்கரமா கூடுது. ராபர்ட் எல்லார்கிட்டையும் இதுக்கு முன்னாடி நீங்க டிரான்ஸ்போர்ட் மேன் ட்ரிக்க பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த அளவுக்கு வேகமா எங்கேயும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, இதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த மேஜிக் ட்ரிக், இத நல்லா கவனிங்கன்னு சொல்றான். கதவு கிட்ட நின்னு ராபர்ட் தொப்பிய வீசுறான். இன்னொரு கதவு வழியா வெளியே வந்து தொப்பிய பிடிக்கிறான். இத பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போறாங்க. மக்கள் எல்லாம் கை தட்டி கொண்டாடுறாங்க. இத எல்லாத்தையும் ஸ்டேஜுக்கு கீழே நின்னு ராபர்ட் கேக்குறான். என்னதான் ராபர்ட் இந்த ட்ரிக்க பண்ணாலும் மக்கள் கைத்தட்டல் எல்லாமே ஸ்டேஜ்ல இருக்கிற டூப்புக்கு தான் போகுது. இவன் ஸ்டேஜுக்கு கீழே இருக்கான். அது ராபர்ட்டுக்கு ஒரு குறையாவே இருக்கு. ஒலிவியா ராபர்ட் கிட்ட ஒரு வழியா நம்ம ஷோ சக்சஸ் ஆயிடுச்சு, இனிமேல் நீ தான் டாப்ல இருப்பேன்னு சொல்றா. அதுக்கு ராபர்ட் நான் இன்னும் இந்த ட்ரிக்க ஒழுங்கா செய்யல, நான் டூப்ளிகேட்டா பயன்படுத்துறேன், ஆனா பார்டன் அப்படி பண்ணல, அவ உண்மையிலேயே ஒரு சூப்பரான ட்ரிக்க வச்சிருக்கான், அதை நாம கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். ஒலிவியா எப்படின்னு கேக்குறா. அதுக்கு ராபர்ட் நீ அவன் கிட்ட வேலைக்கு போன்னு சொல்றான். இத கேட்டு ஒலிவியா ஷாக் ஆகுறா. நீ தான் என்னுடைய உளவாளி, அவன் கிட்ட வேலைக்கு சேர்ந்து அவனுடைய ட்ரிக் என்னன்னு எனக்கு சொல்லுன்னு சொல்றான். ராபர்ட் டெஸ்லாவை பார்க்க போறான். அப்ப அவரு நீங்க கேட்ட இயந்திரத்தை நான் செஞ்சுட்டேன், அதை உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த இயந்திரத்துக்கு அடியில ஒரு தொப்பியை வச்சுட்டு மெஷினை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மெஷினை சுத்தி மின்னல் மாதிரி வெட்டுது. எல்லா மின்னலும் தொப்பி மேல விழுது. ஆனா தொப்பிக்கு ஒண்ணுமே ஆகல, அப்படியே இருக்கு. அந்த மெஷினை நிறுத்திட்டு நான் நினைச்ச மாதிரி இது வேலை செய்யல, இத சரி பண்ணிட்டு மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன்னு சொல்றாரு. ஒலிவியா பார்டன் கிட்ட வேலைக்கு சேர்றா. அதுக்கு அவன் என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, என்னுடைய ட்ரிக் என்னன்னு கண்டுபிடிக்க அவன் உன்னை அனுப்பினான்னு கேக்குறான். அதுக்கு ஒலிவியா ஆமான்னு உண்மையை ஒத்துக்கிறா. நான் ராபர்ட்ட காதலிச்சேன், அவனுக்கு நேர்மையா இருந்தேன், ஆனா அவன் உன்னுடைய ட்ரிக்க கண்டுபிடிக்க என்னையே அனுப்பிட்டான்.
இனிமேலும் அவங்கிட்ட வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றா. பார்டனும் சந்தேகத்தோட ஒலிவியாவை வேலைக்கு சேர்த்துக்கிறான். ராபர்ட்டோடைய ஷோ நடக்க போகுது. அப்ப அந்த டூப் கட்டர் கிட்ட வந்து எனக்கு சம்பளம் அதிகமா வேணும், என்னாலதான் இந்த ஷோவே நடக்குது, அதனால சம்பளம் எனக்கு டபுளா வேணும்னு கேக்குறான். அப்ப கட்டர் ராபர்ட் கிட்ட அந்த டூப் இப்போ நிறைய காசு கேக்குறான். அவனுக்கு அவனுடைய வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இனிமேலும் இந்த ட்ரிக்க பண்றது ரொம்ப கஷ்டம். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு ட்ரிக்கோடைய ரகசியம் நம்ம கிட்டயே இருக்கணும். அது நம்ம கை மீறி வெளியே போகும்போது அதை உடனே பண்ணாம நிறுத்திடணும், இல்லனா அது நமக்கே ஆபத்தா போயிரும்னு சொல்றாரு. ராபர்ட் அதுக்கு இந்த ஷோ நடந்தே ஆகணும், அவன் எவ்வளவு கேட்டாலும் கொடுங்கன்னு சொல்றான். ஷோவும் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டூப் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறான். வேணும்னே லேட்டா வரான், மேடைக்கு மேல வராம கீழேயே இருக்கான். அந்த ட்ரிக்கையே தினமும் குழப்புறான். இதை எல்லாத்தையும் அவன் ஏன் பண்றான் தெரியுமா? பார்டன் அந்த டூப் கிட்ட பேசியிருப்பான். ஒலிவியா பார்டன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவனும் அந்த டூப்பை பார்த்து பேசுறான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க, உன்னுடைய மதிப்பு உனக்கே தெரியல, அவங்கள உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாதுன்னு பிரெயின் வாஷ் பண்றான். அதனாலதான் அந்த டூப்பும் வேணும்னே இப்படி பண்றான். ஒரு நாள் வழக்கம் போல ஷோ நடக்குது. கதவை திறந்து ராபர்ட் கீழே விழுறான். பார்த்தா அங்க மெத்தையே இல்ல. கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிறான். அந்த பக்கம் பார்த்தா பார்டன் நிக்கிறான். அவனை பார்த்து ராபர்ட் ஷாக் ஆகுறான். பார்டன் ஸ்டேஜுக்கு மேல வரான். மக்களை பார்த்து, ஓ சாரி, நீங்க ராபர்ட் வருவான்னு எதிர்பார்த்தீங்களா? ராபர்ட் இனிமேல் வரமாட்டான், அவனுடைய டூப்பு குடிச்சு போதையில விழுந்துட்டான், இனிமேல் அந்த ட்ரிக்க பண்ண முடியாதுன்னு சொல்றான். பார்த்தா பின்னாடி அந்த டூப்பும் இறங்குறான். இத பார்த்து மக்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க. பார்டன் எல்லார்கிட்டயும் உங்களுக்கு உண்மையான மேஜிக் தெரியணும்னா என்னுடைய ஷோக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இதனால ராபர்ட்டுடைய ஷோ மொத்தமா நாசமாகுது. ராபர்ட் ஒலிவியாவை பார்க்க வரான். ஒன்னா ரகசியத்தை தெரிஞ்சுக்க அனுப்புனேன், ஆனா நீ இப்ப அவன் கூடயே சேர்ந்துட்ட, உன்னாலதான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்றான். உண்மையை சொல்லு, அவன் ட்ரிக்க நீ கண்டுபிடிச்சான்னு கேக்குறான். அதுக்கு அவ கட்டர் சொன்னது உண்மைதான், பார்டன் ஒரு டூப்பை பயன்படுத்துறான்னு சொல்றா. அதுக்கு ராபர்ட், நீ அத கண்ணால பாத்தியான்னு கேக்குறான். அதுக்கு அவ, நான் நேர்ல பாக்கல, ஆனா அவன் செட்டுக்கு போன, அதுல நிறைய மேக்கப் ஐட்டம்லாம் இருந்துச்சு, அதத்தான் அந்த டூப் போட்டிருக்கணும்னு சொல்றா. அதுக்கு ராபர்ட், அது எல்லாமே ஏமாத்து வேலை, நம்மள நம்ப வைக்கிறதுக்காக அவன் கிட்ட டூப் இருக்கிற மாதிரி நடிக்கிறான்னு சொல்றான். அப்ப ஒலிவியா பார்டன் எழுதின புக்க ராபர்ட் கிட்ட கொடுக்கறா. அதுலதான் அவன் எல்லா ட்ரிக்ஸும் இருக்கு. ஆனா அந்த புக் எல்லாமே கோட் வேர்ட்ல எழுதிருப்பான். அத படிக்கிறது ரொம்ப கஷ்டம், கீவேர்ட் தெரிஞ்சா மட்டும்தான் அதை படிக்க முடியும், அது பார்டனுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றா. ராபர்ட் அந்த புக் எனக்கு வேணும்னு சொல்றா. அதுக்கு ஒலிவியா, நான் அவனுக்கு தெரியாம கொண்டு வந்தேன், இத நீ கொண்டு போயிட்டா நான் மாட்டிப்பேன்னு சொல்றா. அதுக்கு ராபர்ட், அத பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு அவன் ட்ரிக்கு தான் முக்கியம்னு சொல்றான். வழக்கம் போல பார்டன் ஷோ நடத்துறான். ஆனா இப்ப கூட ராபர்ட்டால அந்த ட்ரிக்க கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அந்த புக்க அவனால படிக்க முடியல. அதனால ஒரு நாள் ராத்திரி ராபர்ட் ஃபேலனை கடத்துறான். அவனை வச்சு மிரட்டி பார்டன் கிட்ட அந்த ரகசியத்தை கேக்குறான். அப்ப பார்டன் ஒரு பேப்பரை கொடுத்து ஃபேலனை காப்பாத்தி கூட்டிட்டு வரான். ஒரு வழியா அந்த ட்ரிக்க கண்டுபிடிச்சிட்டோன்னு ராபர்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். பேப்பரை திறந்து பார்த்தா அதுல டெஸ்லான்னு போட்டிருக்கு. முன்னாடியே டெஸ்லாவுடைய சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு பார்டன் வந்திருப்பான் இல்லையா, சோ டெஸ்லா கிட்ட தான் மெஷினை வாங்கியிருக்கான் ராபர்ட் கண்டுபிடிக்கிறான். அந்த மெஷினை வாங்குறதுக்காக தான் டெஸ்லாவை பார்க்க ராபர்ட் அமெரிக்காக்கு வந்திருக்கான். இததான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். பார்டனோட மேஜிக் ஷோ மிகப்பெரிய ஹிட் ஆகுது. ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறான். பணம் சம்பாதிக்கிற மமதையில இனிமேல் என்ன யாராலையும் அசைக்க முடியாதுன்ற மமதையில நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறான். எப்பயும் ஒலிவியா கூடவே இருக்கான், வீட்டுக்கு சரியா போறது கூட இல்ல. இதனால மனைவிக்கு பார்டன் கூட சண்டை வருது. நீ முன்ன மாதிரி இல்ல, பணம் வந்த அப்புறம் நீ நிறைய மாறிட்ட, எனக்கு நீ முக்கியத்துவம் தரது இல்லன்னு கேக்குறா. அதுக்கு பார்டன், நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன், என்ன நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லி சமாளிக்கிறான். ராபர்ட் இப்ப டெஸ்லா மிஷின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பார்டனுடைய ஒரு டைரி கிடைக்குது. டைரியில நிறைய குறிப்புகள் இருக்கு. அதுல ஒலிவியாவை பத்தி எழுதியிருக்கான். நீ வந்த அப்புறம் என் வாழ்க்கைய மாறிச்சு, உன்ன நான் காதலிக்கவும் ஆரம்பிச்சேன்னு போட்டிருக்கான். இத பார்த்து ராபர்ட் ஷாக் ஆகுறான். ஏன்னா ஒலிவியாவும் பார்டனும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒலிவியா பார்டனுக்கு உண்மையா இருக்க ஆரம்பிச்சிட்டா. உடனே ராபர்ட் டைரிய கடைசியில திருப்பி படிக்கிறான். அதுல பார்டன், ஹலோ ராபர்ட், நீ இந்த டைரிய படிப்பேன்னு எனக்கு தெரியும், இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த டைரிய நான் சொல்லிதான் ஒலிவியா உனக்கு கொடுத்தா, இதுல எந்த ரகசியமும் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி டெஸ்லா கிட்ட எந்த ரகசியமும் இல்ல, உன்கிட்ட என் ரகசியத்தை சொல்ல நான் ஒன்னும் முட்டாளும் இல்ல, நீ ஒரு முட்டாள், உன்ன நான் ஏமாத்திட்டேன், உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு போட்டிருக்கான். இத பார்த்து ராபர்ட் செம கடுப்பாகிறான். நேரா டெஸ்லாவை பார்க்க போறான். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, பார்டனுக்கு நீங்க எந்த இயந்திரமும் செஞ்சு தரல, நான் ஏமாந்துட்டேன், என் பணம் மொத்தமும் வீணா போச்சுன்னு கத்துறான். அதுக்கு டெஸ்லா, நான் இயந்திரம் வேலை செய்யலன்னு நினைச்சேன், அதை சோதிச்சு பார்க்க வேற ஒரு பொருளை வச்சு பார்த்தேன், அந்த ரிசல்ட் என்னன்னு நீங்களே பாருங்கன்னு சொல்றாரு. அந்த மெஷின்குள்ள ஒரு பூனையை வைக்கிறாங்க. ஆன் பண்ணதும் பயங்கரமா மின்னல் வெட்டுது. ஆனா பூனை அப்படியே இருக்கு, ஒண்ணுமே ஆகல. அங்கிருந்து ஓடி போகுது. மெஷின் வேலை செய்யலன்னு ராபர்ட் செம கடுப்பாகிறான். வேகமா வெளியே நடந்து வரான். அங்க பூனை கத்துற சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அங்க நிறைய தொப்பி இருக்கு. இத பார்த்து ஷாக் ஆகுறான். டெஸ்லாவை பார்த்து இயந்திரம் வேலை செய்தான்னு கேக்குறான். அதுக்கு அவரு, ஆமா, இன்னும் கொஞ்சம் சரி செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்றாரு.
இப்ப வார்டன் ஜெயில இருக்கிற சீனை காமிக்கிறாங்க. நீங்க கேட்ட மாதிரி எல்லா ட்ரிக்கும் இதுல இருக்கு. ஆனா அதுல பிரஸ்டீஜ் எப்படி பண்ணணும்னு எழுதல. உங்களுக்கு அந்த ரகசியம் வேணும்னா எனக்கு முழு பணத்தையும் கொடுங்க. அது மட்டும் இல்ல லார்ட் கேப்லோவையும் என் பொண்ணையும் பார்க்கணும்னு சொல்றான். அதுக்கு மேனேஜரும் ஒத்துக்கிறாரு. வார்டனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை அதிகமாகுது. ஒரு கட்டத்துல அவன் மனைவி குடிக்கு அடிமையாகிறா. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ ஒலிவியாவை காதலிக்கிற, என்னன்னே மறந்துட்டேன்னு சொல்றா. அப்ப வார்டன், இந்த குடும்பத்தை நான் நல்லா பாத்துப்பேன், வேற எதை பத்தியும் என்கிட்ட கேட்காதுன்னு கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இதனால மனசு உடைஞ்சு போய் வார்டன் மனைவி தற்கொலை பண்ணிக்கிறா. மறுநாள் ராபர்ட் டெஸ்லாவை பார்க்க போறான். பார்த்தா அந்த இடமே மொத்தமா எரிஞ்சு போயிருக்கு. அதை எரிச்சது வேற யாரும் இல்ல, டெஸ்லா தான். அவர் கண்டுபிடிச்சது வெளியே போக கூடாதுன்னு அவரே அந்த இடத்தை அழிச்சிட்டாரு. திரும்ப ஹோட்டலுக்கு போறான். அப்ப அவனுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அத டெஸ்லா அமைச்சிருக்காரு. அதுல, நீங்க கேட்டதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் இந்த ஊரை விட்டு போகிறேன், நீங்க கேட்டது இந்த பெட்டிக்குள்ள இருக்கு, அதை பார்த்து பயன்படுத்துங்க, நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஒன்னு ஒன்னா ஃபாலோ பண்ணுங்க, ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஆபத்தான விஷயம், இதனால உங்களுக்கு நல்லது நடக்காது, கண்டிப்பா அழிவுதான் நடக்கும். அதை விட முக்கியமா இந்த இயந்திரத்தை பயன்படுத்தும் போது பக்கத்திலேயே துப்பாக்கி வச்சுக்கோங்கன்னு போட்டிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த இயந்திரத்தை செட்டப் பண்றான். துப்பாக்கிய பக்கத்துல வச்சுக்கிட்டு மெஷின் ஆன் பண்றான். உடனே நிறைய மின்னல் அவன் மேல பாயுது. இயந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ராபர்ட் திரும்பவும் லண்டனுக்கு வரான். அங்க கட்டரை பாக்குறான். கட்டர் கிட்ட, நான் மறுபடியும் மேஜிக் ஷோ பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு உங்க உதவி தேவை, இது ஒரு லிமிடெட் ஷோ, அதனால இத பெருசா பண்ணணும், அது மட்டும் இல்ல இதுதான் என்னுடைய கடைசி ஷோன்னு சொல்றான். அதுக்கு கட்டரும் ஒத்துக்கிறாரு. அங்க வேலை செய்யறவங்களை பார்த்து கட்டர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவங்க யாருக்குமே கண்ணு தெரியாது, எல்லாமே ரகசியமா இருக்கணும்னு கண்ணு தெரியாதவங்களை ராபர்ட் வேலைக்கு வச்சிருக்கான். ஒரு ப்ரொடியூசரும் வராரு. அவர்கிட்ட ராபர்ட், இந்த ஷோவோடைய முக்கிய மேஜிக் ட்ரிக்க நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்றான். அந்த இயந்திரத்துக்குள்ள போய் நின்னு ஆன் பண்றான். உடனே நிறைய மின்னல் வெட்டுது. அதுல ராபர்ட் மறைஞ்சு போறான். அப்ப ப்ரொடியூசர், மறைஞ்சா மட்டும் போதுமா, திரும்ப வர வேணாமான்னு கேக்குறாரு. பார்த்தா பின்னாடி ராபர்ட் வந்து நிக்கிறான். இத பார்த்து அவர் மிரண்டு போறாரு. உடனே ஷோக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிறாரு. வார்டன் ஒலிவியாவை பார்க்க வரான். அப்ப அவ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நாம காதலிச்சிருக்கவே கூடாது, உன் மனைவி இறந்ததுக்கு நானும் ஒரு காரணம்னு சொல்றா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் என் மனைவியே காதலிக்கல, நான் உன்னை மட்டும் தான் காதலிச்சேன், நாம ரெண்டு பேரும் ஒன்னா வாழலாம்னு சொல்றான். இத கேட்டு ஒலிவியா ஷாக் ஆகுறா. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்கு, உன் மனைவி இறந்ததுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல, உன்ன மாதிரி ஒருத்தன் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, 2 வருஷம் கழிச்சு ராபர்ட் மறுபடியும் வந்துட்டான், அவனுடைய மேஜிக் ஷோ தான் இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு, முடிஞ்சா போய் பாருன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ராபர்ட்டுடைய மேஜிக் ஷோ நடக்குது. அத பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வருது. அதுல வார்டனும் இருக்கான். கடைசியா அந்த முக்கியமான ட்ரிக்க பண்றான். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இது வரைக்கும் நீங்க எத்தனையோ மேஜிக்க பாத்துருக்கலாம், ஆனா உண்மையான மேஜிக்னா என்னன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன், இது ரொம்ப ஆபத்தானது, இந்த மாதிரி நீங்க ஒன்ன பாத்திருக்கவே மாட்டீங்கன்னு சொல்றான். அந்த இயந்திரத்தை பார்த்ததும் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. வழக்கம் போல மக்களை மேடைக்கு வந்து சோதனை பண்ண சொல்றான். கடைசியா அந்த இயந்திரத்துக்குள்ள போறான். அவன் மேல நிறைய மின்னல் வெட்டுது. அங்க இருந்து மறைஞ்சு போறான். அவன் எங்க போனான்னு தெரியாம மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்ப டக்குன்னு மாடிக்கு மேல எல்லாருக்கும் பின்னாடியும் வந்து நிக்கிறான். அதை பார்த்து மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. வார்டன் இதை பார்த்து மறந்து போறான். ராபர்ட் இதை எப்படி பண்ணான்னு தெரியாம குழம்பி போறான். பேலன் கிட்ட அந்த ஸ்டேஜ்ல அவன் மறைஞ்சு போனான். 5 செகண்ட்ல 100 அடி தள்ளி மறுபடியும் வந்தான். இது எப்படி சாத்தியம், ஸ்டேஜுக்கு அடியில அவன் போனா கூட இவ்வளவு வேகமா எப்படி பண்ண முடியும், இதை நாம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்றான். ஆனா ஃபேலனுக்கு அது எப்படின்னு தெரியல. அங்க வேலை செய்யறவங்க கிட்ட விசாரிக்கலாம்னு பார்த்தா கூட அதுவும் முடியாது. ஏன்னா அங்க யாருக்குமே கண்ணு தெரியாது. அந்த ட்ரிக் ராபர்ட் தவிர வேற யாருக்குமே தெரியாது. இவ்வளோ ஏன் கட்டருக்கு கூட தெரியாது. எப்படியாவது ஸ்டேஜுக்கு கீழே போய் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க வார்டன் முடிவு பண்றான். மறுபடியும் மேஜிக் ஷோக்கு போறான். அங்க மக்களை கூப்பிடும் போது வார்டன் சோதனை பண்ண மேல போறான். இதான் நாம படத்துல பார்த்த முதல் காட்சி. உடனே மெதுவா யாருக்கும் தெரியாம மேடைக்கு கீழே போய் பாக்குறான். அங்க ஒரு கண்ணு தெரியாத தாத்தா உட்கார்ந்திருக்காரு. பக்கத்திலே ஒரு தண்ணி தொட்டி இருக்கு. மேல ராபர்ட் மேஜிக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை சுத்தி மின்னல் வெட்டுது. அப்ப ராபர்ட் மேல இருந்து தண்ணிக்குள்ள விழுறான். உடனே அந்த தொட்டியும் லாக் ஆயிருது. இத பார்த்து வார்டனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அந்த கண்ணாடியை உடைக்க பாக்குறான். ஆனா உடைக்க முடியல. ராபர்ட் இன்னும் மேல வரலன்னு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க ராபர்ட் இறந்து போயிருக்கான். ராபர்ட்ட போஸ்ட்மார்ட்டமும் பண்றாங்க. இதுக்கு அப்புறம் தான் கேஸ் ஆகுது. ஆரம்பத்துல பார்த்த மாதிரி வார்டனை விசாரிக்கிறாங்க. வார்டன் தான் ராபர்ட்ட கொன்னான்னு ஆதாரம் இருக்கிறதால அவனுக்கு தூக்கு தண்டனை தராங்க. வார்டனை பார்க்க லார்ட் கேப்லோவும் அவன் பொண்ணும் வந்திருக்காங்க. பொண்ணை பார்த்த சந்தோஷத்துல வார்டன் அவ கூட விளையாடுறான். லார்ட் கேப்லோவை பார்த்து, என் பொண்ணை நல்லா பாத்துக்கங்கன்னு சொல்ல வரான். அவரை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறான். ஏன்னா அங்க இருக்கிறது ராபர்ட்.
வார்டனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ எப்படி இங்க இருக்க? நீ தான் செத்து போயிட்டியே, மறுபடியும் எப்படி வந்தேன்னு கேக்குறான். இப்ப நீ ஒத்துக்கிறியா? உன்னை விட நான் தான் சிறந்த மெஜிஷியன், இப்ப நீ ஒத்துக்கிறியான்னு கேக்குறான். நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றான். அதுக்கு வார்டன், நீ ஜெயிச்சிட்டியா? இதை நிரூபிக்கதான் இதெல்லாம் பண்ணியா? நீ என் பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடுறேன்னு சொல்றான். அதுக்கு ராபர்ட், எனக்கு பிடிச்ச ஒருத்திய என்கிட்ட இருந்து நீ பிரிச்ச, அதே மாதிரி உன் பொண்ண உன்கிட்ட இருந்து நான் பிரிக்கிறேன், இனிமேல் இவ என் கூட தான் இருப்பான்னு சொல்றான். அதுக்கு வார்டன், இந்த என் மேஜிக் ட்ரிக் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கன்னு சொல்றான். ராபர்ட் அதை கிழிச்சு போட்டு, இனிமேல் இது யாருக்கு வேணும்னு சொல்றான். உடனே வார்டன் அவன் பொண்ணுகிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்பா உன்னை தேடி வருவேன், என்ன ஆனாலும் சரி உன்னை நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்றான். ராபர்ட் அங்க இருந்து கிளம்புறான். வார்டன் அங்க கத்துறான், நான் ராபர்ட்ட கொலை பண்ணல, அங்க போறது கேப்லோ இல்ல, அவன் தான் ராபர்ட், என்ன விடுதலை பண்ணுங்க, நான் எந்த தப்பு பண்ணலன்னு கத்துறான். அவனை போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. ராபர்ட் வீட்டுக்கு போறான். பார்த்தா அங்க கட்டர் வந்திருக்காரு. ராபர்ட்ட பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாரு. நீ இன்னும் உயிரோட இருக்கியா? என் கண்ணு முன்னாடி தான் உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, நீ எப்படி உயிரோட இருக்க? லார்ட் கேப்லோவை பார்க்கலான்னு வந்தா நீ இங்க என்ன பண்றன்னு கேக்குறாரு. அப்ப அங்க பார்டன் பொண்ணையும் பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு எல்லாம் புரியுது, அது பார்டனுடைய பொண்ணு தானே, அவன் இங்க என்ன பண்றா? நீ பெரிய தப்பு பண்ற, பார்டனை பழிவாங்க அவனுக்கு நீ தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்ட, இது பெரிய தப்பு, உடனே இதை நிறுத்துன்னு சொல்றான். ராபர்ட் அதுக்கு, அவன் பொண்ணை நான் பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்றான். கட்டுறதுக்கு, அந்த பொண்ணுக்கு நீ தேவையில்லை, அவளுடைய உண்மையான அப்பதான் தேவை, நீ பெரிய தப்பு பண்றன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. பார்டனை தூக்குல போட போறாங்க. கடைசியா அவனை பார்க்க மேனேஜர் ஃபேலன் வந்திருக்காரு. பார்டன் அவர்கிட்ட, என்ன மன்னிச்சிரு, நீ சொன்ன மாதிரி அந்த மேஜிக் ட்ரிக்கை நான் எப்பயோ நிப்பாட்டி இருக்கணும், ஆனா நான் அது பண்ணல, என்னாலதான் எல்லாம் பிரச்சனையும், என்ன மன்னிச்சிரு, ஒலிவியாக்காகவும் சாராக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றான். பார்டனை தூக்குல போக கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவனுடைய பாலை ஃபேலன் கிட்ட தூக்கி போடுறான். பார்டனை தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க. தூக்குல போட்டு உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன், என் பொண்ணை பார்க்கணும்னு சொல்றான். உடனே தூக்குல தொங்கி சாகுறான். ராபர்ட் அவனுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற ஊருக்கு கிளம்புறான். அவன் மேஜிக் பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியே வரான். அவனை நோக்கி ஒரு பால் வருது. அப்ப அவனை யாரோ சுடுறாங்க. ஷாக் ஆகி யார சுட்டதுன்னு ராபர்ட் பாக்குறான். பார்த்தா எதிர்க்க நிக்கிறது வார்டன். அவனை பார்த்ததுமே ராபர்ட்டுக்கு எல்லாமே புரிய வருது. கட்டர் சொன்னது சரிதான், நீங்க 2 பேரும் ட்வின்ஸ், மொத்தம் 2 பேர் இருந்திருக்கீங்கன்னு சொல்றான். அதுக்கு அவன், நாங்க 2 பேருமே மாறி மாறி வேஷம் போட்டு போன்னு சொல்றான். அதாவது பார்டனும் அவன் மேனேஜர் ஃபேலனும் இரட்டை பிறவிகள். ஒருத்தன் மெஜிஷியனா இருப்பான், இன்னொருத்தன் மாறு வேஷத்துல இருப்பான். வேஷத்தை மாறி மாறி போட்டுப்பாங்க. அந்த மேஜிக் பண்ணும்போது ஒருத்தன் ஒரு பெட்டியில இருப்பான், இன்னொருத்தன் இன்னொரு பெட்டியில இருப்பான். அந்த ட்ரிக் என்னன்னு இப்பதான் ராபர்ட்டுக்கு புரிய வருது. கட்டர் சொன்னது சரிதான், ஆனா நான் தான் அதை கேட்கல, இது ரொம்ப சிம்பிளா இருக்கேன்னு சொன்னேன்னு சொல்றான். அதுக்கு பார்டன், இல்ல இது ஈஸி கிடையாது, 2 பேர் ஒரே வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கு நிறைய தியாகம் பண்ணணும்னு சொல்றான். பார்டனுக்கு விரல் இல்ல இல்லையா, அதனால ஃபேலனும் அவன் கையை வெட்டிப்பான். அது மட்டும் இல்ல, பார்டன் சாராவை காதலிச்சான், ஃபேலன் ஒலிவியாவை காதலிச்சான். ஆனா இந்த ரகசியத்தை காப்பாத்த பார்டன் அவன் மனைவியை இழந்துட்டான், ஃபேலன் அவன் காதலியை இழந்துட்டான். இந்த ஒரு மேஜிக்காக நான் நிறைய தியாகம் பண்ணிருக்கேன்னு சொல்றான். அதுக்கு ராபர்ட், நானும் என்னுடைய ஷோக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்கேன்னு சொல்றான். அதுக்கு பார்டன், நீ என்ன பண்ணிருக்க? என்னுடைய ட்ரிக்கை கண்டுபிடிக்க நீ நாயா சுத்தின, காசை செலவு பண்ண, நிறைய தப்பான விஷயங்களை செஞ்ச, அதனால உனக்கு ஒன்னும் கிடைக்கலன்னு சொல்றான். அதுக்கு ராபர்ட், இந்த மேஜிக்கை பண்ண ஒரு அசாதாரண துணிச்சல் வேணும், ஒரு முறை ஸ்டேஜுக்கு போகும்போதும் நான் உயிரை பணைய வச்சிருக்கேன்னு சொல்றான். டெஸ்லா ஒரு மெஷின் கொடுத்தாரு இல்லையா, அது உண்மையிலேயே மனுஷனை டிரான்ஸ்போர்ட் பண்ணாது, ஆனா குளோன் பண்ணிடும். ராபர்ட் அந்த இயந்திரத்தை சோதனை பண்ணும்போது இன்னொரு ராபர்ட் குளோன் ஆகிடுவான். உடனே அவனை சுட்டு கொண்டுடுவான். இதுதான் அந்த ட்ரிக்குடைய ரகசியம். ஸ்டேஜுக்கு மேல மெஷினை வச்சிருவான், அதுக்கு நேரா கீழே ஒரு தண்ணி தொட்டியை வச்சிருப்பான். மெஷினை ஸ்டார்ட் பண்ணதும் ராபர்ட் மேல இருந்து நேரா தண்ணி தொட்டியில விழுவான், அங்கேயே இறந்து போயிருவான். ஆனா அதே நேரத்துல இன்னொரு குளோன் உருவாகிடுவான், அவன் தான் வெளியே வருவான். இந்த ட்ரிக்கை பண்றதுக்காக ஒரு முறையும் ராபர்ட் செத்து போறான். இத கேட்ட பார்டன், உன்னுடைய ட்ரிக்கை பத்தி எனக்கு கவலை இல்ல, நீ பண்ணதுனால உனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்றான். அதுக்கு ராபர்ட், ஒண்ணுமே கிடைக்கலையா, நாம 2 பேரும் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் போராடணும், அது மக்கள் கிட்ட இருந்து வர கைத்தட்டல், அது எனக்கு நிறையவே கிடைச்சதுன்னு சொல்லிக்கிட்டு ராபர்ட் இறந்து போறான். பார்டன் அங்க இருந்து கிளம்புறான். கட்டர் பார்டன் பொண்ணுகிட்ட மேஜிக் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த காட்சியை தான் படத்துடைய ஆரம்பத்துல பார்த்திருப்போம். பார்டன் அங்க வந்து அவன் பொண்ணை கூட்டிட்டு போறான். அதாவது கட்டரும் பார்டனும் பிளான் பண்ணி தான் ராபர்ட்ட கொண்டு இருக்காங்க. தூக்குல செத்து போனது ஃபேலன், இப்ப இங்க இருக்கிறது தான் பார்டன், அவன் பொண்ணுடைய உண்மையான அப்பா. படம் மொத்தமா முடியும் போதுதான் ராபர்ட் ரகசியமா வச்சிருந்த குடோனை காட்டுவாங்க. அவனுடைய பிணங்கள் நிறைய இருக்கும். ஒரு ஷோ அப்பயும் தண்ணியில விழுந்து சாவான் இல்லையா, அதை எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சிருக்கான். இதோட இந்த படம் முடிவுக்கு வருது.
என்ன மக்களே, இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சுதா, பிடிச்சிருந்துச்சா? எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம் முதல் தடவை பாக்குறத விட ரெண்டாவது முறை பார்க்கும்போது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். படத்துடைய நிறைய காட்சிகள்ல ட்விஸ்டா அவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, ஆனா அதை நாம கவனிக்காம விட்டுருப்போம். உதாரணத்துக்கு படத்துடைய ஸ்டார்டிங்ல பிரஸ்டீஜ்னு டைட்டில் போடும்போது நிறைய தொப்பியை கட்டுவாங்கல்ல, அதுவே ஒரு ரகசிய குறியீடு தான். டெஸ்லா தொப்பியை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது மெஷின் வேலை செய்யலன்னு நினைப்பாரு, ஆனா அப்புறம் தான் அவருக்கே தெரிய வந்திருக்கும் இந்த மெஷினால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஆனா குளோன் பண்ண முடியும். அவர் நிறைய தொப்பியை வச்சு டெஸ்ட் பண்ணிருப்பாரு, அந்த தொப்பியோட குளோன் தான் வெளியே இருக்கும். அதுதான் அந்த மேஜிக் ஷோவோட கடைசி ஸ்டெப், பிரஸ்டீஜ். இந்த மாதிரி படத்துல நிறைய குறியீடுகள் இருக்கும். அது எல்லாமே ரெண்டாவது முறை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு புரிய வரும். நிறைய பேர் இந்த படத்தை பொதுவா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இந்த படம் எக்ஸ்பிளைன் பண்ணவும் கஷ்டம், எடிட் பண்ணவும் ரொம்ப கஷ்டம். எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுடுவாங்க, அப்படியே சொன்னாலும் ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிருவாங்க. நான் இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் மாறாம முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி நான் லீனியரா சொல்ல முயற்சி பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நல்ல படங்களை விரும்பி பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க ஷேரும் கமெண்ட்டும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்ததா இன்னொரு தரமான படத்துல பார்ப்போம். நன்றி.